ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் கூட விட்டுருங்க ஜோசியரை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. அஷ்டம சனி போச்சே, அதுக்கே கோடி கும்பிடு போடணும், தாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் அனுபவிச்சிட்டோம் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் சொல்றது என் காதில் நல்லாவே கேட்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் நெஞ்சமாலாம் உங்களை அடிச்சிருக்காது. இதை நான் பல தடவை சொல்லிட்டேன். அதையே திரும்ப பட்ட காயத்தையே சொல்லி 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 உங்களை குத்தி காட்டி அதை எதுக்கு வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு, சரி இப்போ பயங்கரமான 50 நாள் போட்டிருக்கோமே, அப்படி என்ன பயங்கரம் காட்டிட போகுது, அஷ்டம சனியில் நான் பார்க்காத பயங்கரத்தையே இது காட்டிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அதிபயங்கரம் அரங்கேறும் அப்படின்னா அது சாதகமாகவும் அரங்கேறினால, அப்பா வந்துச்சுரா ஒரு அமௌண்ட், இதை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எவ்வளோ பெரிய கடன் அவமானம், சீச்சி சீச்சி, வாழ்க்கையில் எப்பாடுபட்டாலும் சரி எப்படியும் கடன் கூட படக்கூடாதா, அதை மட்டும் செய்யவே கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் இந்தாப்பா கடனை அட அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி அதிபயங்கரமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு 50 நாள் அப்படிங்கிறது இந்த மார்ச் 29 மே 18 வரைக்கும் சரியா 50 நாள். இந்த நாளில் கெடுதல் நடக்குமா ஜோசியர்னா? நடக்கும். அதையும் நாம அழுத்தி சொல்லிடுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ராசிக்கு அட்டமத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு போறார். ஏற்கனவே 9ல் ராகு இருக்காரு. ராகுவோட சேர்ந்து இப்ப சனியும் 9ஆம் இடத்துல இருக்க போறோம். அப்ப அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற ஆதிபந்தத்தை நம்ம கொஞ்சம் கடுமையா பாதிப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல எங்கேயோ கடனையோ உடனே பத்தி எதையோ ஒண்ணு வித்து, என்ன லாபத்துல குரு இருக்காரு இல்லையா, ஏதோ ஒரு பிளாட்டை வித்து, மண்ணை வித்து, மனை வித்து ஒரு சொந்த வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், சொந்தமா ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சுட்டேன், இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுல இப்ப பிரச்சனை வரும். ஏங்க ஜோசியரை நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம எச்சரிச்சிடணும் எதையுமே முன்கூட்டி, அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச நேரத்துல கூடி போக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, இபிலேருந்து கரண்ட் வர்றதுல பிரச்சனை, இல்லை வீட்டு வேலை முடியறதுலயே பிரச்சனை, ஏதோ பக்கத்து இடத்துக்காரன் ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு வரான், என்கிட்ட 6 அடி நீ சேர்த்து விட்ட, உன் பைப் லைன் இங்கே வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். 10 நாள்ல முடிகிற விஷயம் கூட நமக்கு 20 நாள் அப்படிங்கிறது ஆகும். மற்றவங்களாம் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை கூட நம்மளால செய்ய முடியலையே, ஒரு தட தாமதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் எடுத்தேன் முடித்தேன் அப்படின்னு இருக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்தாண்ட பிளாட்டு, இந்தாண்ட பிளாட்டு, எதிர் பிளாட்டு, பின்னாடி பிளாட்டு, 4 பிளாட்டுக்காரங்களையும் வச்சு முறைப்படி அளந்துக்கிட்டு அதன் பிறகு வேலைகளை தொடங்குங்க. இது மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னாலும் சரி, இடம் விற்கணும்னாலும் சரி, பூமி சார்ந்து எந்த காரியத்தை தொட்டாலும் சரி, முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. அதனால பேசிக்கலாம் அப்படிங்கிற பேச்சில் இறங்குனீங்கன்னா சிக்கலில் கொண்டு போய் விடும். இந்த 50 நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, தரகு, கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க ரொம்ப 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 அதிக கவனத்தோடு இருக்கணும். அதோட விவசாய பணியில் இருக்கிறவங்க இரவு நேரங்களில் விவசாய பணிகள், உழவார பணிகள்லாம் செய்யக்கூடாது. சில பேர் சொல்லலாம், எங்கே பகலில் கரண்ட் இருக்குது, ராத்திரில தான் கரண்ட் விட்றாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நம்ம லைட்டு கிட்ட வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷ ஜந்துக்களால் தீண்டப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு.
அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பணிகள் அப்படிங்கிறதுல அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். தந்தையாருக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் போய் நல்ல மருத்துவரை பார்த்து உடனடியாக சிகிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. நன்மை அப்படிங்கிறது 4 மடங்கா திருப்பி கிடைக்கக்கூடியதும் இந்த 50 நாட்களில் தான். ஏன்னா பயங்கரமான அஷ்டம சனியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போ அஷ்டம சனி 2.5 வருஷமா உங்களை போட்டு அடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா. வாழ்க்கையில் நான் 2.5 வருஷம் அடி வாங்கி 20 வருஷம் பின்னோக்கி போயிட்டேன். சம்பாரிச்சு வச்சு இந்த காசெல்லாம் போச்சு. அது போனா கூட பரவாயில்ல, அவமானத்தை தேடி கொடுத்துட்டாரு. ஆணுக்கு பெண்ணால் அவமானம், பெண்ணுக்கு ஆணால் அவமானம். வேலை செய்யற இடத்துல சக பெண் ஊழியரால ஆண் ஊழியருக்கு, சக ஆண் ஊழியரால பெண் ஊழியருக்கு தேவையற்ற அவமானம். செய்யாத தப்புக்கு பழி நம்ம மேல விழுந்து போச்சு. தேவையில்லாம சில பேர் சுயஜாதகத்துல சனி பலம் ரொம்ப குன்றி போயிருக்கிறவங்க சிறைக்கு போயிட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து இப்போ உங்க மேல உள்ள அந்த பழி அப்படிங்கிறத தொடச்சிட்டு என் மேல தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. இது மாதிரி கடந்த காலகட்டத்தில் அரசாங்க ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்காக காத்திருந்து சில பேர் இருக்கிற பதவியே டீப் ப்ரமோஷன்ல போற வாய்ப்பு கூட இருந்திருக்கும். இப்போ அதுக்கு மேல அந்த மாதிரியான வேலைகள் எதுவும் நடக்காது. இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான். அதோட வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டேன், வேலை இல்லை ஜோசியரை, என்ன பண்றது அப்படின்னவங்களுக்கு தாராளமா வேலை கிடைக்கும். அது மாதிரி பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு பிரச்சனை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு பிரச்சனை கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு, பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரலாம். அது மாதிரி காதல் உறவுல இருப்பாங்க சில பேர். அந்த காதல் திருமணத்தை எப்படியாவது நடத்திடணும்னு வீட்டில் 2 பக்கம் எதிர்ப்பு, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு காரணம், சாதி, அது இது, படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, இந்த மாதிரி காரணத்தை காட்டி முடியாது அப்படிங்கிறவங்களாம் இப்போ பெற்றோர்கிட்ட எடுத்து பேசுனீங்க அப்படின்னா காதல் உறவை திருமண உறவு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். வீட்டுக்கு போய் இந்த நேரத்தில் பேசலாம். சரியா அது சூட் ஆகிடும். இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கு. இந்த 50 நாளில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி தொடர்பான விவகாரங்கள், வீடு தொடர்பான விவகாரங்கள், தந்தை வழி உடல் ஆரோக்கியம், தந்தையாரை கவனமாக பார்த்துக்கிறது, இரவு நேர பணிகளில் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி பணம், காசு, வேலை அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கும். காதல் கைகூடும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். இது மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடக்குது. ஒரு கதவை திறந்து விட்டார் கடவுள். அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. இந்த 50 நாள் வெளியில வந்த உடனே நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்காம அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா ஓட்டிக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.